இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லும் வேளையில் ஆண்டவர் எங்களுடைய ஜீவியத்தில் சும்மா ஒரு சர்ச்சுக்கு சண்டேஸில் வந்து நாங்கள் போகிறவர்கள அல்லாமல் நான் விசுவாசிக்கிறது என்னவென்று சொன்னால், எப்படி கேஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே வெஹிக்கிள்ஸ் போய் அங்கே ஃபியூலை அங்கே நிரப்புகிறதோ அதே போல் இந்த கால வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட. அது நிரப்பப்படும் வேளையில் சூப்பர் கேஸை விட அது வல்லமையானது. ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, மன்னாவை கொடுக்கும் வேளையில் அது சர்றத்துக்கு பெலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஜீவன் எங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால ஆவிக்குரிய மனுஷனையும் பெலப்படுத்தி நாங்கள் சங்கீதக்காரன் சொல்லுவது போல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்குள்ள பயமில்லாமல் செல்லக்கூடியதாக என்ற வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி அங்கே அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் மோக்கு முன்பதாக திறந்திருக்கட்டும். எங்களுடைய மனம் ஆண்டவா அங்கும் இங்கும் அலையாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டுதான் இருக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இந்த பலன் கொடுக்க கிருபையும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவார்த்தையை நாங்கள் ஆண்டவா இந்த கால வேளையில் தியானிக்கும் வேளையில் எங்களை பெலப்படுத்துங்க, ஜீவனை கொடுத்துள்ளுங்க. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த கால வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும் வேளையில் எல்லாரும் எங்களோட வேத புஸ்தகங்களை கொண்டு வந்திருப்போம். வேத புஸ்தகங்களை கொண்டு வந்தவர்கள் மாத்திரம் உங்களோட வேத புஸ்தகங்களை நல்லா தூக்கி ஒருக்க உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாம். ஏமேன், ஏமேன். தயவுசெய்து இந்த வேளையில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 12, 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், we have to rejoice in hope. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? எங்களுக்கு என்னத்தை கர்த்தர் எங்களுக்கு இதை தரப்போகிறார், இதை கொண்டு வந்து தருவார், ஆசீர்வதிக்க போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க போகிறோம். ஆகவே உபத்திரவமும் வரும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், காத்திருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. உபத்திரம் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. சில ஜனங்கள் என்ன செய்வார்கள், நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போனேன், கர்த்தருக்கு காணிக்கைகள் கொடுத்தேன், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் கொடுத்தேன், எல்லாம் செய்தேன், கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், வேதனைகள் வந்திருக்குது என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கைவிட்டுட்டு போவார்கள். அந்த இடத்துல கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்கிறார் என்னவென்று சொன்னால், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், எங்களுக்கு உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் திடன் கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தைரியம் கொள். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் துள்ளி குதித்து எழும்பக்கூடியதாக கர்த்தர் ஒரு காரியத்தை நடப்பிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, சோர்வாக இருந்தாலும், பாரத்தோடு இருந்தாலும், வேதனையோடு இருந்தாலும், துக்கத்தோடு இருந்தாலும், துயரத்தோடு இருந்தாலும், வருத்தத்தோடு இருந்தாலும், ஆண்டவர் அற்புதமான முறையில் அதிசயத்தை நடப்பிப்பார். பத்திமேயு என்று சொல்லப்படுகிற மனுஷன் இயேசு அந்த வழியால் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அவனை அதட்டினார்கள், சத்தம் போடாத, கத்தாத என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் அவன் நிப்பாட்டவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய வீட்டுக்கு வருவதற்கு தடைகள் ஏற்பட்டாலும் நாங்கள் தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறதுனால நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவரை பின்பற்றுகிற சீஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு பின்னதாக வரும் வேளையில் அதிசயங்கள் நடக்கும். பத்திமேயு கத்தினான், சத்தம் போட்டான், முன்பை விட அதிகமாக கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்தார். அப்படியே அவன் குருடனாக இருக்கவில்லை. அவன் போகும் வழியில் அவனுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போனான். இன்றைக்கு உங்களுடைய மேல் வஸ்திரம் சில வேளைகளில் ஒரு வருத்தமாக இருக்கலாம், அல்லாவிட்டா ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்,
ஒரு கவலையாக இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு கடன் தொல்லையாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும், அது என்ன பாரமாக இருந்தாலும், அதை இந்த கால வேளையில் நீங்கள் கலட்டி எறிந்து இயேசு அண்டையில் வரும் வேளையில் இயேசு கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் வேளையில் நான் பார்வை அடைய வேண்டும் என்ற வேளையில் அவனுடைய விசுவாசத்தின்படி அவன் பார்வை பெற்றான். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் வேளையில் உங்களுடைய சூழ்நிலையை என்னுடைய தேவன் முழுமையாக மாற்றுவார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அவர் சொல்லுகிறார், ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். ஜெபம் பண்ணுறதுல கொஞ்சமும் நிப்பாட்ட வேண்டாம், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து சொல்லும் வேளையில், நம்பிக்கையை பற்றி நான் சொல்லும் வேளையில், hope is a confident expectation based on God's promise and faithfulness. It's the joy that comes from knowing God's plan and the future He has in the store for those who trust in Him. அவருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில் உறுதியாய் இருப்பது நம்பிக்கை. அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயம் அவைகளை அறிந்து கொள்ளவும் இல்லை. இந்த காலவெளியில் எடுத்தவள் வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெரமாயா சாப்டர் 29 verse 11 என்ன சொல்லுகிறது என்று கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை, என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த கால வேளையில் இருக்கிறீங்களோ, என்ன நோக்கத்தோடு, you are expecting something என்று சொல்லுகிறவர்கள் இந்த கால வேளையில், I don't know what it is, but if you are expecting something, and the thing is going to start happening. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் சொல்லாதீங்க, கையை உயர்த்தாதீங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது வேற யாரோக்கு போய்ட்டுது. someone received it, யாரோ பெற்றுக்கொண்டார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்கள், அதில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் ஆரம்பிங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இது யார் சொல்லுகிறதுனா, சர்வ வல்லவர், அவர் சத்தியபரர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார் என்னென்றால், திரும்ப முதல்ல திரும்ப வாசிங்கள். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க இருதயத்தில் பதிய பதிய அது உள்ளுக்கு போக போக அங்கே பச்சை குத்துன மாதிரி, டாட்டு போட்ட மாதிரி அது இருதயத்தில் குத்தட்டும், வரட்டும், வசனம் பேசட்டும். வாசிங்க திரும்ப. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எதிர்பார்க்காம வந்திருப்பாங்க, சும்மா போவான் சும்மா வருவான். ஒரு தம்பி பஸ் ஸ்டாண்டில் முந்தி அந்த காலத்தில் அங்கே இலங்கையில் நின்றானா. அப்போ அவர் ஒரு தெரிஞ்ச ஒருவர் வந்து கேட்டாரான், தம்பி என்ன இது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற, எங்கே போகிறேன்ட்டு சொல்லி. அண்ணன் சும்மா வந்து நிற்கிறேன்ண்டு. ஆட்கள் சிலவில் சும்மா தான் வாருது, ஆனால் சும்மா வரக்கூடாது, எதிர்பார்த்தலோடு வரணும், நன்றியுள்ள இருதயத்தோடு வரணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் வருகிறோம். ஆகவே இந்த காலவெளியில் எதிர்பார்த்து கொண்டு வந்தவர்கள் யாராலும் இந்த இடத்துல இருப்பீங்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். இந்த காலவெளி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போறேன். வாசிங்கள் எல்லாரும். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, நான் உங்களை பற்றி ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறேன். பிள்ளைகளை வைத்து தாய் தாப்பன் பெரிய திட்டங்கள் போட்டு கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திட்டத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை குழப்பக்கூடாது. நாங்கள் அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிஞ்சு நடப்போம் என்றால் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அது நடக்க போகுது எங்களோட வாழ்க்கையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இதை குவாய்ட்டாக இருக்கக்கூடாது. செத்த வீட்டில் தான் எல்லாம் குவாய்ட்டாக இருப்பாங்க. ஆனால் என்னவென்று சொன்னால், மரித்தவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாங்கள், உயிரோடு இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தரை துதிப்போம். வாசிங்க திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். அதை நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தீமைக்கல்ல, ஆண்டவர் தீமைக்கல்ல, ஆண்டவர் தீமைக்கு செய்ய மாட்டார். அவர் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை கூடாக உங்களுடைய இருதயங்களை கிரிய நடப்பித்து, ஆண்டவர் உனக்கு எனக்கு பெரிய காரியங்கள், நமக்கு நல்ல காரியங்களை செய்வார். கடந்த கிழமை நாங்கள் சகோதரன் மோகண்ட சாட்சியை கேட்டோம். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட வேணும். வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. ஒரு ப்ரீச்சராக வந்துடுவார். மோகனோட
ஆக்கள் லேஸில் பிரதர் மோகன் எல்லாரோடையும் பெருசாக கதைக்க மாட்டார். நிற்கிறன் என்னோட கதைக்க மாட்டார். சில காரியங்களை சொல்லுவார் தன் வாழ்க்கையில் நடக்கிறத. ஆனால் அவருடைய சர்ரத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட வேளையிலும் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்ததை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். உங்களோட வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காரியங்கள் செய்வார். 1 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியன்ஸ் அங்கே சாப்டர் வசனத்தில் சாப்டர் 2 verse 9 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:9 என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போம். அங்கே கேட்போம். வாசியுங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரெல்லாம் கர்த்தரில் அன்பு வைத்திருக்கிறார்கள் மாத்திரம் அல்லேலூயான்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார் தமிழ் அன்பு கூறுறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க சர்ப்ரைசஸ் கொடுப்பீங்க சில நேரங்களில். நேற்று திலீபனும் வினுவும் அவங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதை கன நேரம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. சொல்ல இல்லை வார பிள்ளை என்ன பிள்ளை என்று நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் கேளுங்க. சர்ப்ரைசஸ் என்னுடைய தேவன் சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறார் இந்த கால வேளையில். இந்த பேர பிள்ளைகளுக்கு அவங்கள தாயும் தாப்பனும் சில வேளைகளில் ஐ ஹேவ் அ சர்ப்ரைஸ். என்ன மம்மி வாட்ஸ் அ சர்ப்ரைஸ்? பாப்சிக்கல். எப்பவும் சர்ப்ரைஸ் என்னென்று கேட்பார்கள். எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸ் விருப்பமோ இல்லையோ தெரியாது. ஆனால் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் என்னது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ் அபவுட் டு கிவ் இட். இன்றைக்கு எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். வாசிங்கள் தொடர்ந்து. கண் காணவும் இல்லை, எங்களுடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. you are not even imagined what it is going to bring என்று சொல்லி நீங்க நினைக்காத அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஐ வாண்ட் மெனி பீப்புள் டு பி யூஸ்ட் பை காட். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க என்ன கர்த்தர் எடுத்து வல்லமையா பாய்க்கணும், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எனக்கூடாக வர வேணும், ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேணும், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்குள்ள வர வேணும், வியாதிஸ்தர்கள் குணப்பட வேண்டும், முடவர்கள் எழுந்து நடக்க வேண்டும், கைவிடப்பட்டவர்கள் சுகம் பெற வேண்டும், கேன்சர் வியாதிகள் நீங்க வேணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ நீங்க ஜெபம் பண்ணும் வேளையில, நீங்க கர்த்தரிடத்தில் கேட்கும் வேளையில, நீங்க கேட்கிறதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில ஆண்டவர் பதில் தருவார். சோல்ஸ் எங்களுக்கு ஆத்துமாக்கள், எனக்கு பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம், ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். சும்மா ஒரு சேர்ச்சுக்கு போயிட்டு வாரது இல்லை. சில ஆக்கள் என்னடா அங்கேயும் சேர்ச்சு தான் இதுவும் சேர்ச்சு தான் எல்லாம் சேர்ச்சுண்டு. ஆனால் ஒரு உயிருள்ள சபையில் நாங்கள் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு we should be challenged to do God's work. ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய சவால் விடப்படுகிற இடங்களில் இருந்து கர்த்தருக்காக துண்டு பிரதிகளை கொடுத்து வீட்டு கூட்டங்களை நடத்தி சத்தியத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய சபைக்கு வருகிற ஒரு சகோதரன், வாலிப சகோதரன், ஞானஸ்நானம் எடுத்தவர், அவர் ஆங்கில சபைக்கு தான் கூடுதலாக வருவார். அவர் சொன்னார் இவ்வளவு நாளும் ஸ்மோக்கிங், அது அடிமைத்தனத்தில், புகைத்தல் பழக்கத்தில் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார். அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவது உண்டு. ஆண்டவர் அற்புதமான முறையில் அந்த சகோதரனுக்கு அவர் வந்து சாட்சி கொடுத்தார். சகோதரன் கபிலிடத்தில் வந்து கதைத்து சொன்னார், எனக்கு அதில் இருந்த கிரேவிங், அதில் இருந்த அந்த விருப்பம் அது இல்லாமல் போயிட்டுது. தன்னை சீக்ரெட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாராம். ஐ எம் டெல்லிங் கர்த்தர், இப்போ நான் சொன்னது 2வது சாட்சி. இப்போ இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பிளேஸ். ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்தை மறக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு போக இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து அவர் அசைவாடுகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் அழைத்திருந்தால் இல்லாமல் போயிருக்கும், மனுஷனால் நினைத்து ஒரு காரியம் நடந்திருந்தால் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் தீர்மானித்து செய்தால் அது கடைசி வரையும் நிலை நிற்கக்கூடியதாக கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அங்கே நம்பிக்கையை குறித்து பார்க்கும் வேளையில் ரோமர்க்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 18-19 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் Romans chapter 4 verse 18 and 19
ஆண்டவர் இன்றைக்கு இந்த சாட்சிகள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நன்மையின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். இன்னும் ஆண்டவர் உங்களுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு, நாளைக்கல்ல, நாளண்டைக்கல்ல, இன்றைக்கே ஆண்டவர் செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே அதிசயத்தை காண்பீங்கள். வாசிப்போம் ரோமர் 4:18-19. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகள். இது நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவதை நம்புகிறதற்கு அவனுக்கு நம்ப கூட முடியாது. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் நம்பிக்கையில் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. டாக்டர் மோரிசல்ல சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், டோன்ட் லுக் அட் த பிக்னஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், பட் லுக் அட் த பிக்னஸ் ஆஃப் யுவர் காட், அண்ட் ஹீ வில் டேக் யூ ஸ்டெப் பை ஸ்டெப், அண்ட் ஈச் ஸ்டெப் வில் பி அ மிரக்கல். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று பார்க்க வேண்டாம். ஆனால் நம்முடைய தேவன் இஸ் அ பிக் அண்ட் அ வண்டர்ஃபுல் அண்ட் அ லவ்விங் குட் காட். அந்த தேவனை பார்க்கும் வேளையில் அவர் எங்களை படிப்படியாக, ஒரே நேரத்தில் கொண்டு போக மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக அவர் அதிசயங்களை செய்வார். ஈச் ஸ்டெப் வில் பி அ மிரக்கல். ஒவ்வொரு அடியும் அற்புதமாக இருக்கும். ரெனோவேஷனுக்கு நடந்தது, இட்ஸ் அ மிரக்கல். ஐ தேங்க் காட். இப்போவும் நான் ஆண்டருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் எடுக்க அங்கே டிசைட் பண்ணியாச்சு, லேண்ட்ஸ்கேப்பிங். அதை கர்த்தர் செய்யாமல் விட மாட்டார். அது செய்ய உதவி செய்வார். அவர் தன்னுடைய வீட்டை அழகுபடுத்த, தன்னுடைய வீடு அரண்மனையாக இருக்க, ராஜாதி ராஜான்னு சொல்லுகிற வீட்டுக்கு நாங்கள் காரியங்களை செய்யும் வேளையில் கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆண்டு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தருக்கென்று செய்யும் வேளையில் நான் இது சாட்சி கொடுத்துருக்கிறேன். கர்த்தருக்கென்று நான் வீடு வாங்குவதற்கு முன்பதாக, இது பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது. வீடு வாங்குவதற்கு முன்பதாக ஒரு நாள் நான் ஒரு பெரிய மீட்டிங்க்கு போகும் வேளையில் நான் இந்த வாலெட்டை விட்டுட்டு தான் போனேன். நான் ஏன்னா இவங்களோட கான்ஃபரன்ஸுக்கு நான் போனேன். ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லேயும் வார ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமாக அவங்க வந்து கொடுக்க சொல்லக்க, நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே வந்தாலும் அப்படி தானேண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் எந்த ப்ரீச்சர் வந்தாலும் அவங்க கதைக்கும் வேளையில், அவங்க சொல்லும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட உள்ளங்களில் பேசுவார். பேசும் வேளையில் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்படி எல்லாருமே கொடுக்குறா. பெரிய ஒரு சர்வீஸ், பெரிய ஒரு பயங்கரமான பெரிய மீட்டிங் சிகாகோவில் நடந்தது. நான் கடைசி நாள் யோசித்தேன், இன்றைக்கு வார ப்ரீச்சர் பெரிய ஒரு ப்ரீச்சர், இன்றைக்கு நான் கொடுக்க போகிறதே இல்லை. நான் முன்னுக்கே தீர்மானிச்சிட்டேன், மீட்டிங்கு போக முதல்ல தீர்மானிச்சிட்டேன். வாலெட்டை எல்லாம் வச்சுட்டு தான் நான் போகிறேன். பாருங்கள், நான் பாஸ்டராக தான் இருந்தேன் நான். ஆனால் நான் வச்சுட்டு வாலெட்டை வச்சுட்டு போனேன். அங்கே போயிருக்கும் வழியில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் வழியில் பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். பேசும் வழியில் நான் சொன்னேன், என்னிடத்தில் அந்த அளவு அமௌண்ட் வாலெட்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை, பேங்க்லேயும் இல்லை. ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் தருவேன், குறிப்பிட்ட இந்த தேதிக்கு முதல் நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி அவளுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டேன். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் அதை நான் நிறைவேற்ற சொன்ன டேட்டை விட முதல் கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் எனக்கு கிருபை அளித்தார். கிருபை அளித்த பின்பு எனக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், வீடு வாங்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த எனக்கு பிடித்த வீடு, இன்றைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த வீட்டை ஆண்டவர் வாங்குறதுக்கு உதவி செய்தார். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கும் வேளையில் எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய மகளும் மருமகனும் சொன்னார்கள், என்னவென்று சொன்னால், தாங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வைத்து கொண்டிருந்தார்களாம் வீடு வாங்குவதற்கு. சேர்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் அவர்களோடு பேசும் வேளையில் சேர்த்து வைத்த காசை அப்படியே கொண்டு வந்து கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டார்கள். கொடுத்த பிறகு கர்த்தர் அவர்களுக்கு அதிசயமான முறையில், ஆச்சரியமான முறையில் ஒரு நல்ல இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை அளித்தார். எனக்கு செய்தவர், என்ற பிள்ளைக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். இன்றைக்கு இட்ஸ் அ மிரக்கிள் சர்வீஸ் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். இன்றைக்கு நடக்கும் என்று எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வாசியங்கள் தொடர்ந்து
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இது முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலேயும் நம்பிக்கையோடு இருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. எங்களுக்கு விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கூடாக வருகிறது. பாருங்கள், விசுவாசம் என்பது சொல்லுங்க என்னது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரின் உறுதி. இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் நம்பிக்கையில், அது விசுவாசம் என்பது நம்பிக்கையில உறுதி. நம்பிக்கையில உறுதியாக நிலைத்திருக்க கர்த்தர் சொல்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்கள். இன்றைக்கு நாங்கள் நம்புறது கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். மனுஷன் முடியாதுன்னு சொல்லுவான், ஆனால் எந்த தேவனால முடியும். உடைக்கிற தேவன் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு பிச்சு கொண்டு எல்லாத்தையும் திறந்து கொண்டு அவர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவன், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், நம்முடைய தேவன் இருப்பு தாழ்பாடுகளை நீக்கிற தேவன். ஆண்டவரால் சிறை கதவுகள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அஸ்திபாரங்கள் அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அந்த தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறார். இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார். அடுத்த வருஷம் அவன் விசுவாசத்தினால பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பன் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இன்றைக்கு நெகட்டிவ் தாட்ஸ், அவிசுவாசமான வார்த்தைகள் பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்றைக்கு இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் விசுவாசிக்கும் வேளையில், தேவனுடைய வார்த்தையை சொல்லும் வேளையில், என்னுடைய தேவன் என்னுடைய காரியங்களை நடப்பிப்பார். எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் வேளையில் நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்கிறாராம்? நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சொஸ்தமானோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டு வைப்பார். வசனத்தை சொல்லி 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 உம்மால நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறதுனால அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், எப்பேற்பட்ட அது கற்பாறையாக இருந்தாலும் அதை உடைத்து நொறுக்கி தள்ளி ஆண்டவர் வெட்டாந்தரியாக மாற்றுவார். ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்துவார். காய்ந்து போன இடங்களில் தண்ணீர் தடாகங்களை கொண்டு வருவார். என்னுடைய தேவன் மிரக்கல் வர்க்கிங் காட். இந்த தேவன் எங்களோட கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காலவெளியில் என்னோட இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்ட வேண்டாம், ஏனென்றால் இது மோசமான காரியம் போல இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 24ஆம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் ரோமர் 8 24 25 வாசிப்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன். எண்ணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நரகம் போகாதபடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுடைய பிள்ளையாக மாறி பரலோகத்துக்கு போகக்கூடியதாக நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். வாசிங்கள். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. பாருங்கள், எதையும் பார்ப்பது நம்பிக்கை அல்ல, பார்ப்பது நம்பிக்கை அல்ல என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப காணாத வாசிங்கள். ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோம். இப்ப எல்லாரும் நீங்க காணாதது என்னத்தை நீங்க பார்க்க இல்லாம இருக்கிறீங்களோ, முடியாமல் இருக்குதோ, ஆண்டவர் பெரிய காரியத்தை நடப்பிப்பார். சில வேளைகளில் எங்களோட பேங்க் அக்கௌண்ட் கோமால இருக்கலாம், ஆனால் தேவன் இந்த கால வேளையில் அந்த கோமால இருக்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆஸ்பத்திரியில் மறிக்கிற தருவாயில் இருந்தவர்களை ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை பேடாக இருக்கலாம், கூடாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம், தங்களுடைய சொந்த விருப்பப்படி செய்து கொண்டிருக்கலாம், தாய் தாப்பனை கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்தது ஒரு நோக்கத்தோடு கூட்டி கொண்டு வந்தவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இப்பொழுதே நான் ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுதே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவாங்க. சிச்சுவேஷன் ஹோப்லெஸ்ஸா இருக்கலாம், எவ்ரிதிங் இஸ் ஓவர் என்று சொல்லலாம், there's only few more hours என்று சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்பொழுது அதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள் அதில் சொல்லப்படுது, காணாதவைகளை நம்பினோமாகில், வாசிங்கள், அது வருகிறதுக்கு பொறுமையோட அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன். எங்களுக்கு பிரச்சனைகள் வருவது, உபத்திரவம் வருவது கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று அடையாளம் அல்ல, அது ஒரு அறிகுறி கூட அல்ல. எங்களுக்கு உபத்திரவம் ஒன்று வருகிறது வேளையில், ட்ரையல்ஸ் ஆர் நாட் அ சிக்னல் சைன் ஆஃப் காட்ஸ் அபண்டன்மெண்ட். ஆனால் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஸ் டு க்ரோ. ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு அது ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போதில் ஐ ஆம் சர்வைவிங், ஐ வில் ஸ்விம், I will dive, I will do whatever I can so that I will live because God has a plan for me என்று சொல்லி my faith will be strengthened. என்னுடைய விசுவாசம் பலனடையும். I will never give up. நாங்கள் தோல்விக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. The entire world can come against us. ஆனா if God be for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் we are the victors. நாங்கள் தான் வெற்றி பெற்றுக் கொள்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஜோஷுவா அவர் அங்கே தலைவராக வந்து அங்கே எடுக்க போகிறார், எரிகோவை எடுக்கிறார், கானான் தேசத்தை சுற்றி எடுக்க போகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்பதாக அங்கே இருக்கும் வேளையில் அங்கே உங்களுக்கு தெரியும் நடந்தது என்னன்னு சொன்னால், அங்கே அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்றவர் சர்வ வல்லவர், அவர் வந்து இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் யாருக்காக வந்தார்? தம்முடைய ஜனங்களுக்காக வந்தார். இந்த காலவேளையில் அந்த சேனைகளின் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே டோன்ட் கிவ் அப். நீங்க உங்களுக்கு சில வேளைகளில் அங்கே உங்களுக்கு உபத்திரவம் வந்திருக்கலாம், உபத்திரவத்துக்கூடாக போய்கொண்டிருக்கலாம். உன்னை உபத்திரவத்தின் குகையில் I have chosen you. உபத்திரவத்தில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னை களிம்புகள் எல்லாம் அகன்று போகக்கூடியதாக புடமிடப்பட்டிருக்கிறாய், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். God is a God of great things. He does miracles. He is a good God who gives chances over chances. அவர் தருணத்துக்கு மேலே சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அழியாமல் இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆகவே என்ன நடக்கிறது? எங்களுக்கு அது எங்களுக்கு பலனை தருகிறது. விசுவாசத்தில் உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்க. விசுவாசம் என்பது கண்ணால் காணவில்லை, அறிகுறி இல்லை, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லா மிருகங்களும் செத்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இப்பொழுது கால்வாய்களை வெட்டுங்கள் என்று சொல்லி. என்ன ஐயா கால்வாயை வெட்ட சொல்லி? ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் பெரிய தண்ணீரை அற்புதமான முறையில் கால்வாய்கள் எல்லாம் நிரம்ப கிருபை அளித்தவர். இன்றைக்கு சூழ்நிலை பார்க்கும் வேளையில் எலியா சொல்லுகிறான், போய் பாரு என்று சொல்லி வேலைக்காரன் சொல்லும் வேளையில் அவன் 7 தடவை போய் பார்த்துட்டு சொல்லுகிறான் ஒன்றும் இல்லையென்று. அங்கே பார்த்து விட்டு திரும்ப சொல்லுகிறான், கையளவு மேகம் ஒன்று வருகிறது. மழையே இல்லாமல் வறண்டு போன இடத்துல ஆண்டவர் பெரிய மழையை கொண்டு வந்தார் என்றால் பெரிய காரியம் அல்ல. முதல் சின்னனா வரும், ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவர், நான் சொல்லுகிறது உண்மையாகவே ப்ராஃபட்டிக் வேர்டாக நீங்கள் எடுக்கலாம். ஆண்டவர் வரப்போகிற நாட்களில் he will do bigger things and greater things. ஆண்டவர் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். உங்களுடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் நீங்கள் இயேசுவண்டில் கொண்டு வரும் வழியில், சபைக்கு கூட்டிக் கொண்டு வரும் வழியில் அவர்களுக்கும் கர்த்தர் செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு கூட நாங்கள் இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா, நான் அதை சொல்லி கொடுத்துருக்கிறேன்.
எங்களுக்கு ஒரு தேவை இருந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதிகாலையில் எழுந்து 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றது போல, விடிய காலத்தில் தான் யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்றான். அதுபோல் அந்த ஆசீர்வாதம் விடிய கிடைக்க மட்டும்தான் ஜெபம். அதுக்கு பிறகு பேசாமல் விட்டுடக்கூடாது. காலையில் விழுந்து ஜெபம் பண்ணி எழுந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பாஸ்டர் சொன்னார் ஜெபம் பண்ண சொல்லி காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி ஏலாமல் இருக்குது. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ண எனக்கு என்ன கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணுவேன். பெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்து முழங்காலில் இருப்பேன். என்ன படுக்கையிலேருந்து எழும்ப மனம் வராது. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வரும். என்னண்டா இன்னும் போத்து கொண்டு படுக்கத்தான் சொல்லும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் அடித்தாலும் எட்டி அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக லேட்டாக போகிறது. லேட்டாக போனால் எங்கே நாங்கள் கட் பண்ணுவோம்? ஜெபத்தில் தான் கட் பண்ணுவோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்றால் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் இல்லை. ஆண்டவர் சொன்னால் சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதுக்கு 1 மணித்தியாலமாகிலும் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நாங்கள் 1 மணித்தியாலமாகிலும் நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாரதுக்கு காரணம் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க எங்களுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, பெலன் வருகிறது, தைரியம் வருகிறது, உற்சாகம் வருகிறது, காரியங்களை நடப்பிப்போம் என்று சொல்லி. போன வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி அருமையாக இருந்து அங்கே ஜெப வேளை பிரயோஜனமாக இருந்தது. நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், நாங்கள் இதுக்கு தான் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் விட மாட்டோம். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் 2வது மாதத்தின் 2வது சனிக்கிழமை நடக்குது. இதுக்கு நாங்கள் வர வேணும். எப்படி என்றாலும் வந்து உள்ளுக்கு சேர்ந்துட்டோம் என்றால் அதில் உபவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஜெப உபவாசம் எனக்கு இருக்க இயலாது, ஆனால் நான் ஜெபத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி வருகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பசி தாகம் வாஞ்சியோடு வரணும். கர்த்தரில் அன்பு வைத்திருந்தால், கர்த்தரில் ஒரு வாஞ்சி இருந்தால், எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரிடத்தில் வருவோம். ஒருவர் சொன்னாராம், அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். எங்களுடைய சபையில் ஒரு வாலிப சகோதரன் ரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பெற்றாருக்கு போய் சொல்லி, ஒரு நாள் அவருடைய தாய் சபைக்கு வந்து அவருக்கு எங்களுடைய சபைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்குது. ஏண்டா மகன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நான் சொல்கிறது எல்லாம் இப்போ நடக்குது, யோசிக்காதீங்க, இதெல்லாம் பழைய கதையில் நான் சொல்கிறேன்னு. அந்த தம்பிக்கு பெரிய ஒரு வாஞ்சி என்னென்றால், என்னுடைய அப்பா அம்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். தாப்பனை கூப்பிட்டாரான், தாப்பன் வரமாட்டேன்னுண்டாரான். இவர் சொன்னாரான், $100 தருவேன் வாட்சி வச்சுக்கு. பாருங்கள், எப்படி என்றால் எப்படியாயிலும் எனக்கு $100 போனாலும் பரவாயில்ல, என் அப்பா ரட்சிப்புக்குள்ளே வரவேணும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வாஞ்சி எங்களுக்குள்ளே வரவேணும். எப்படியாயிலும் கர்த்தரண்டையில் கொண்டு வர வேணும். இன்றைக்கு எத்தனையோ கதையில் நான் சொல்லலாம் எப்படி எப்படி ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கள் என்று. கடந்த கிழமை ஒரு நபர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் சொன்னார்கள், பாஸ்டர், இந்த தேசத்துக்கு நாங்கள் வந்து உங்கள் மூலமாக தான் நாங்கள் கர்த்தர் அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை கேட்கும் வழியில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ பேர் தூக்கி எறிஞ்சு போட்டு போயிடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு நன்றி உள்ளவர்கள் எத்தனை பேர்? 10 குஷ்ரோகிகளை ஒரே ஒரு ஆத்மா தான் இருந்ததா. 9 பேர் போனாங்க, ஒருவன் தான் உண்மையாக இருந்தான். இன்றைக்கு அதை கேட்கும் வழியில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் செத்த பிறகு வந்து அதில் சொன்னால் நான் எழும்பி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல மாட்டேன். செத்து தான், உயிரோடு இருக்கைக்கு தான் நல்லா செய்யணும். உங்களுக்கு சாப்பாடு கொண்டு தாரேன், உங்களுக்கு அது தாரேன் பாஸ்டர், நான் உங்களை கவனிக்கிறேன், என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னு சொல்கிறது இல்லை. உயிரோட இருக்கைக்க காரியங்களை செய்யும் போல பாருங்கள். உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு அவங்க சமைக்க என்னடி உப்பு இல்லை, எப்பவும் தண்ணி இல்லாமல் கொண்டு தார, எனக்கு இப்படி என்று பேசி தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது. எத்தனை தடவை பாஸ்டர் நான் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை தடவை மன்னிக்க வேணுமெண்டு. அப்போ பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளவு வேலைக்கு போனாலும் வந்து நல்லா சமைக்கிறீங்க, கிரேட், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பானையெல்லாம் கழுவுறீங்க, நான் கழுவட்டாண்டா சில வேலை தந்துடுவாங்க, அதை கழுவ வேண்டியது தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறது என்ன சொன்னால், அப்ரிஷியேட். நான் ஒரு பாஸ்டரை பார்த்து இலங்கைக்கு போன நேரத்தில் ஒரு பாஸ்டரை பார்த்து அவர் நல்ல வடிவாக வெளிக்கிட்டு வந்திருந்தார். நான் சொன்னேன், பாஸ்டர் யூ லுக் வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி யூ ட்ரெஸ்ட் ஹேண்ட்ஸம் என்று சொன்னேன். நான் சொன்னேன், வீட்டில் உங்களோட ஒய்ஃப் சொன்னாவாண்டு. அது சொன்னால் இங்கே தான் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. கவலையோடு சொன்னார். யாருக்கும் கவலையாக இருக்குமா? இப்போ நான் வந்து பிரதர் மோகன் வடிவாக இருக்கிறீங்க பிரதர், வடிவான ஷர்ட் போட்டுக்கிறீங்கண்டா, என்னது இப்படி சொல்லி போட்டியல், கவலைப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவோம். ஆனால் சில ஆட்களுக்கு அதை பிடிக்காது, பேசாமல் விட்டுடுங்க. ஆனால் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க.
அப்ரிஷியேட் பண்ணுங்க. பேங்க்குக்கு போய்க்க பேங்க் அந்த டெல்லர் சில வேளையில் பெரிய அந்த நாளில் பெரிய பிரச்சனை கூட போயிருப்பான். நீங்கள் பார்ப்பீங்க அந்த கஸ்டமர் சில வேளையில் சரியான கஷ்டத்தை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த டெல்லரை பார்த்து யோர் டை இஸ் அ நைஸ் டை என்று சொன்னீங்கண்டா ரியலி தேங்க்யூன்னுவான். அவனுக்கு அவர் சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிறது யோர் பென் இஸ் அ நைஸ் பென், லுக்ஸ் வெரி குட், ரியலி ஐ காட் இட் ஃபார் மை பர்த்டே. அதை பற்றி சொல்லத்துவாங்க. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறது. இன்றைக்கு நாங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் கர்த்தருடைய வேலை. அவர் எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை ஒருவரும் திருட முடியாது. ஸோ த ஃபெய்த் நாங்கள் பார்க்கும்போது ட்ரிபுலேஷன் இல் ஸ்ட்ரெங்தன் அவர் ஃபெய்த், எங்களோட விசுவாசத்தை பலப்படுத்தும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, அவன் மேலே அவனுடைய சகோதரர்களுக்கு எரிச்சல் பொறாமல் வந்தது. நீங்கள் நல்லா வந்தால் ஆக்களுக்கு எரிச்சல். அப்பா அவனில் விருப்பமாக இருந்தது, பிதா எங்களில் விருப்பமாக இருக்கிறார், இயேசு எங்களில் விருப்பமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களில் விருப்பமாக இருக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எரிச்சல் பொறாமல் வரும். இவங்க இப்படி இருக்கிறாங்கள்ட்டு. ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் வழியில் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தேன். நாங்கள் ரெபெக்காட அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டு தான் ஊழியங்களை தொடங்கினோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார், எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்போ வாரவனுக்கு எங்களை பார்த்துட்டு எரிச்சல் பொறாமல் வரும். இவருக்கு என்ன இந்த இப்படியான கார், இவருக்கு என்னத்துக்கு இப்படியான வீடு, இவருக்கு என்னத்துக்கு இப்படி இது. அது கர்த்தர் தார ஆசீர்வாதம். ஈசாக்கை பார்த்து எரிச்சல் அடைஞ்சாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து ஆக்களுக்கு எரிச்சல் வரக்கூடியதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யும் வழியில், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் வழியில், கர்த்தரை கனப்படுத்தும் வழியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் மேலே எரிச்சல் அடைந்தார்கள், பொறாமை கொண்டார்கள். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்திருந்தார், இவ்விதமாக உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னுடைய குடும்பம் எல்லாருமே வந்து தலை வணங்கி நிற்பார்கள் என்று சொல்லி. எரிச்சல்ல பொறாமையில் அவனை பிடித்து வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வழியில் 37ஆம் அதிகாரம் ஆதியாமத்தில் 23ஆம் 24ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வழியில் அங்கே அவனை கொண்டு வந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னார், ஒரு பால் கிணற்றுக்குள்ளே அவனை தூக்கி எறிந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்கள், சொந்த குடும்பமே. எங்களுக்கு குடும்பம் என்னது? எங்களுடைய சபை. எங்களுடைய சொந்த சபையே எங்களை தூக்கி எறிஞ்சாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் எங்களை காத்து கொள்வார். இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்க்கும் வழியில் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த இடத்துல ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 28. அடுத்ததாக என்ன நடந்தது? அந்த வர்த்தகரமான மீதியானியர் கடந்து அதுக்கு பின்பதாக அவன் விற்று போட்டார்கள். சகோதரர் அவனை பால் கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்து விற்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வருகிறது. நான் சொல்லுகிறேன், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வருகிறது. ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை, அதை தீருது என்று சொல்லி சுகமாகுது, அதுக்கு எல்லாம் முடியுது என்று சொல்லிக்க இன்னொரு அடி. நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்க தானே, ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. ஒரு கார் அடிச்சுட்டு ஆள் தூக்கி எறியப்படும் வழியில் இன்னொரு கார் வந்து அடித்து ஆளை கொண்டிருக்குது. வாழ்க்கையில் எங்களுக்கு இப்படி தான், நாங்கள் முடிஞ்சது எனக்கு இனி ஏலாதன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இட்ஸ் நாட் ஓவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னுடைய நீ தாங்கக்கூடியது அளவுக்கு தான் நான் சோதனையை அனுமதித்திருக்கிறேன், உன்னுடைய திராணிக்கு மேலாக நான் சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்துகிறேன். someone is receiving it. எந்த ஒரு பிரச்சனை கூடாக போய்கொண்டிருந்தாலும் யூ வில் கம் அவுட் விக்டோரியஸ்லி, நீங்கள் அதிலிருந்து அற்புதமான முறையில் வெற்றிகரமாக வருவீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 39ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் வழியில் அவனை அங்கே கொண்டு வந்து அங்கே விற்றார்கள். ஸ்லேவ் மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடும் வழியில் நடக்கிற அங்கே இருந்து அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு பாருங்க, பார்வோனுடைய பிரதானி ஆகிய போத்திப்பார் அவனை இஸ்மவேலர் இடத்துல வாங்குறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இன்னொரு இடம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்ததை வாசித்து பார்ப்போம். 20ஆம் வசனத்தில் அவனை பொய் சொல்லி அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். வாசிங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளைகளால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இன்றைக்கு சில வேளைகளில் சிறைச்சாலை உங்களுக்கு வருகிறது. சில வேளையில் எல்லார்கிட்ட இருந்து உங்களை பிரித்து விடுவார்கள். இப்படி என்று சொல்லி எல்லாம் பொய்யாக சொல்லி காரியங்களை செய்வார்கள். அடுத்த வசனம் சிறைச்சாலை. அடுத்தது வாசிங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யூ ஆர் கோயிங் வாக்கிங் த்ரூ த ஃபயர். நீங்க அக்கினி கூடாக நடந்து கொண்டிருக்கலாம், நீங்க வேகாமல் இருக்கக்கூடியதாக கர்த்தர் பாதுகாப்பார். அவர் உங்களை தூக்கிடுவார், தம்முடைய சட்டைகளில் உங்களை சுமந்து கொண்டு வருவார்.
உங்களுக்கு முடியாது தள்ளாடுதுன்னு சொல்கிற நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிற தேவன், என்ன பலப்படுத்துகிற தேவன், அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று பவுல் சொல்வது போல இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இன்றைக்கு இந்த மெசேஜ் ஆண்டவர் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் எவ்வளவு தண்ணீருக்குள்ளால் நான் போய் மடங்கடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் வந்தாலும், அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் நான் அமிழ்ந்து போக மாட்டேன். யோனாவுக்கு ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினது போல ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் தப்பித்துக் கொள்வீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் பிரச்சனைகளுக்கூடாக கஷ்டங்களுக்கூடாக போகிறீங்களோ அந்த கஷ்டங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலையாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது? அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க வைப்பார். எங்கெங்கிருந்து தயவு கிடைக்க வேணுமோ அங்கிருந்து ஃபேவர் என்று சொல்லுங்க, தயவு என்று சொல்லுங்க சத்தமா. தயவு ஆண்டருடைய கண்களில் தயவு, மனுஷருடைய கண்களில் தயவு ஆண்டவர் கிடைக்க கர்த்தர் செய்வார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள் கர்த்தர் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடியினால, கர்த்தர் அவனோட இருந்ததுனால, கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தர் எங்களோடு தான் இருப்பார். ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், ஏனென்றால் சரியான முறையில் வழி நடத்தினான் தந்த பிள்ளைகளை. அதே போல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்தும் வேளையில் எங்களுடைய சந்ததியை கர்த்தர் மறக்க மாட்டார். எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும், எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக இந்த சர்ச்சுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். குடும்பமாக ஆத்துமாக்கள் வரக்கூடியதாக உங்களுடைய அன்பானவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். வாசித்து பார்க்கும் வேளையில் ஆண்டவர் அவ்விதமாக செய்து அவன் அங்கே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து விடுதலை ஆக்கின தேவன் அங்கே இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசம் எல்லாம் நீங்கள் செய்வது வாய்க்க பண்ணுவார். ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு மேலே எரிச்சல் அடைவாங்க. உங்களை விட எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய தகுதிக்கு மேலாக படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காம எங்களுக்கு ஆண்டவர் வேலையை தந்திருக்கிறார். ஆண்டவர் அப்படி தான் செய்வார். ஃபேவர் தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார். வாசித்து பார்ப்போம். 41ஆம் அதிகாரத்துக்கு வந்து 40ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரி. இப்பொழுது பார்வோன் யோசேப்புக்கு சொல்லுகிறான், நான் சொல்லுகிறேன் உபத்திரவம் வரும் வேளையில் டோன்ட் கிவ் அப், முடிஞ்சது என்று சொல்லுவார்கள். ட்ரஸ்ட் காட், கர்த்தரில் நம்பிக்கை வைங்க. இல்லைன்னு சொன்னால் நர்வஸ் பிரேக் டவுன் தான் வரும், டிப்ரெஷன் வரும். கர்த்தரில் எந்த சூழ்நிலையிலும் என்ன கர்த்தர் கைவிட மாட்டார். பவுலையும் சீலாவையும் கொண்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்க, அடித்தார்கள், போட்டாங்க, விலங்குகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் they never stopped praising God. ஆண்டவரை துதிக்கிறத நிப்பாட்டவில்லை. கீப் ஆன் பிரைசிங் காட். ஆண்டவரை துதித்து கொண்டுங்க. நல்ல நேரத்திலையும் துதிங்க, கூடாத நேரத்தில் நல்ல புது உடுப்பு வந்துட்டுதுன்னா அல்லேலூயா துதி மகிமை. பழைய கிழிஞ்ச உடுப்பு உண்டு, பழைய சப்பாத்து அம்மா வாங்கி தரையில, அப்பா வாங்கி தரையில, சர்ச்சில் வந்துட்டு பேசாமல் இருக்குது. இன்றைக்கு சிஸ்டர் உங்களை உற்சாகத்தை காணையில் சில நேரங்களில் ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஆக்கள் மாதிரி, சில நேரங்களில் கீழுக்கு போன மாதிரி. கீழுக்கு போகிற நேரத்தில் கர்த்தரை துதிப்போம், ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம். பாட்டு பாட இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பாடுறது கஷ்டம், ஆனால் என்னுடைய அம்மா நல்லா பாடுவாங்க கஷ்டமான நேரத்துலையும். ஆனால் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் ஆண்டரை ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன், துதிக்க கற்றிருக்கிறேன், விட்டமாட்டேன். ஆண்டர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பேன். ஆண்டர் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை எண்ணி 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 பார்த்தால் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டர் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் எத்தனையோ வேதனைகளுக்கூடாக கஷ்டங்களுக்கூடாக போன வழியிலே வாசித்து பாருங்கள் என்ன நடந்தது. இப்பொழுது அரண்மனைக்கு வந்து விட்டான். அங்கே நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ரெடியான டைம் வருது. யாருக்குண்டு எனக்கு தெரியாது, பட் someone can receive a promotion. அது எங்கே இருந்தாலும் it will happen. உன் வாக்கின்படியே
என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன். பாருங்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் தான் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அதை விட நீ நெக்ஸ்ட் ஃபேரோ, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பு வந்தான். He didn't get it easily. ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார், சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தில் இறுக பிடிச்சு கொண்டிருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறார். 10,000 souls என்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரம் முடியும். இரவு முழுவதும் மீன் பிடிச்சு ஒன்றுமே கிடைக்கலைன்னு சொல்கிற நேரத்தில் ஆண்டவர், நான் யோசிக்கிறது என்னவென்று சொன்னார், ஆண்டவர் சொல்லுகிறார் மலையை போடுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கமாண்ட் பண்ணார் மீன்களுக்கு எல்லாம் கோயிங் டு த நெட் என்று சொன்னார். அது பகல் நேரத்தில் வந்து நிரம்பிச்சு அந்த அந்த வலை நிரம்பினது மாத்திரமில்லை, படகை போடும் பொழுது படகு நிரம்பிட்டது, தாழக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. அடுத்த அடி விசில் அடித்து கூப்பிட்டுருப்பாங்க, பயில் ஊதுனார்கள் என்று பைபிளில் பார்க்கலாம். என்னென்னா அங்கே அடுத்த ஷிப்பை கூப்பிட்டுருப்பாங்க, கூப்பிட்டு அடுத்த ஷிப்பு வந்தால் அவங்களுடைய போட்டும் ஃபுல். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கூறிய பிச்சு கொண்டு தருகிற தேவன் ஆண்டவர், மற்றவங்களுக்கு நாங்கள் பிளெஸிங்காக இருக்கக்கூடியதாக அதுதான் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வெளிக்கிட்டு வரும்பொழுது அவர்கள் எவ்வளவு செல்வாக்கா வந்தார்கள் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க சொன்னோன்னே அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கும் வழியில் அவர்கள் சொன்னாங்க போதும் என்று சொல்லி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் தன்னுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும், தன்னுடைய சுவிசேஷம் பரவ வேண்டும். இவைகளை விளங்காமல் தான் கொடுக்குறவண்ட பிரதர் இங்கே வந்தால் நெடுகளும் கேட்பாங்க, கொடுக்காத. நான் சொன்னேன், நானும் வாலெட்டை விட்டுட்டு வந்தேன் தானே. ஆனால் கர்த்தர் கொடுக்க வச்சார், ஆண்டவர் கொடுக்க வச்சார். உடனே இது பிசாசுடைய ஏஜென்சி இருக்கும். ஆட்டுத்தோலை போத்த ஓநாயல் அது இருக்கும். இப்போ எனக்கு தான் சொல்கிறார், தொப்பி அளவண்டா போட வேண்டியது தானே. அதனால் ஒருத்தரோடையும் கதைக்காது, யார் ஏஜென்ட்டு தெரியாது. கவனமாக இருந்து கொள்ளணும், கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கண்டு கொடுக்குறத நிப்பாட்டுறவன் பிசாசு. கர்த்தருக்கண்டு கொடுக்குறத நிப்பாட்டக்கூடாது. டைமை கொடுத்துருவானும். டேலண்ட், எனக்கு ஒரு தாளந்து இருக்குது, அந்த டேலண்ட்டை கொடுத்துருவானும். எனக்கு ஒரு திறமை இருக்குது, அதை கொடுத்துருவானும். என்னுடைய பணத்தை கொடுத்துருவானும். எனக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் நான் கொடுக்கணும். கர்த்தரிடத்தில் கொடுக்கும் வழியில் ஆசீர்வதிப்பார். ஸோ பி பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்குறோம், ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர். ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். 3 காரியங்கள் தான். இந்த 3 காரியங்களும் இன்றைக்கு படித்துட்டு நாங்கள் செல்ல போகிறோம். ஆனால் இந்த வீக்குக்கு மாத்திரம் இல்லை, ஃபார் எ லைஃப் டைம், வாழ்க்கை முழுவதுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க போகுது. கண்டினியூ டு சீக் காட்ஸ் கைடன்ஸ். ஆண்டவருடைய வழிபாட்டை, அவருடைய வழிநடத்தலை தொடர்ச்சியாக தேடு. அவருடைய பெலத்தை நாடு. ஜெபத்து மூலமாக ஆண்டவர் பெலப்படுத்துவார். அவர் எங்களை ஜெபத்துக்கூடாக ஆறுதல் படுத்துவார். இல் கம்ஃபர்டஸ். கஷ்டமான பாதைக்கூடாக போகும்பொழுதில் அவர் எங்களுக்கு ஆறுதலை தருவார். தம்முடைய வார்த்தை கூடாக பேசுவார். என்னோட ஆண்டவர் எத்தனையோ தடவை பேசியிருக்கிறார், எத்தனையோ காரியங்களுக்கூடாக உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கஷ்டமான பாதைக்கூடாக போகும்பொழுதில் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கையெழுத்துங்க பாப்பா. ஏமேன். கர்த்தர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல. மனிதர்கள் கைவிடுவார்கள், கர்த்தரோ கைவிடவே மாட்டார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் வேளையில், பேதுரு அமிழ்ந்து போகிற நேரத்தில் கர்த்தரை கூப்பிட்டான். கர்த்தர் செவி கொடுத்து அவனுடைய கரத்தை பிடித்து நடத்தினவர். இன்றைக்குமே அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுத்து கரம் பிடித்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொல்லும் வேளையில், ஜட்ஜஸ் சாப்டர் 7 verse 9 onwards, 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. அன்று ராத்திரி அங்கே கீதியோனை பற்றி சொல்லப்படுகிறது. கீதியோன் இப்பொழுது ஒரு பெரிய நியாயாதிபதியாக வந்து இஸ்ரவேல் மக்களை வெற்றி பெற்றுக்கொள்வதற்கு அங்கே வந்திருக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், வாசிங்கள். அன்று ராத்திரியில் அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கொண்டார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில் கடற்கரை மணலை போல திரளாக இருந்தது. அவ்வளவு திரளான மக்கள் வந்து நிற்கிறாங்க கிதியோனுக்கு விரோதமாக, அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள். அந்த பயந்து கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் இவனோடு கூட பேசுகிறார். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனை நோக்கி
9ஆம் வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனைகளிடத்திற்கு போ. ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி பாய்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ எழும்பி அந்த இடத்துக்கு போ. இதுதான் ஜெபத்தில் இருக்கும் வழியில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் எங்களோடு பேசுவார். அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அந்த திரளாக இருக்கிறவர்களை உண்ட கையில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள் 10ஆம் வசனம். நீ போக பயப்பட்டாயானால், முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும், நீ போய் அங்கே வெற்றி எடுக்கிறதுக்கு பயந்தால் உன்னுடைய வேலைக்காரனோடு கூட நீ அந்த சேனையிடத்துக்கு போ, அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திருடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியில் ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். அந்த வசனங்களை படித்து பார்க்கும் வேளையில் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் வந்த பொழுது 13ஆம் வசனத்தில், கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அவன் ஒரு சொப்பனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத் தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய, இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறார், இது கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டியமே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் தோல்வி அடைய போகிறோம், எங்களுக்கு ஆபத்து வருகிறது. நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், பிரச்சனை வந்திருக்கிற நேரத்தில் டோன்ட் கிவ் அப் ப்ரேயிங். ஜெபத்தில் தரித்திருங்கள். இன்றைக்கு இதுதான் இந்த ரோமர் 12:12 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். உபத்திரவத்தில் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக நில்லுங்கள். இப்பொழுது என்னண்டா, ஜெபத்தில் தரித்திருங்கள். அங்கே என்ன நடக்குது, வெற்றியை கொடுக்கப்படுகிறதை காணக்கூடியது. அந்த சொப்பனத்தை கேட்டவுடனே 15ஆம் வசனத்தை கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பயம் இருக்கும் வேளையில் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கும் வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் இன்னும் கிதியோனுக்கு மாத்திரமில்லை, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நாங்கள் காணக்கூடிய எண்ணாகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், எரிகோவை உங்களுக்கு தருவோம், கானான் தேசத்தை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். கர்த்தர் சொன்னது தான். ஆண்டவர் இந்த இடத்துல அவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் சும்மா போவோம், என்ன செய்ய போவோம் வந்துட்டு வர்றது இல்லை. கர்த்தர் எங்களுடைய ஜீவியத்தில் இஸ் அபவுட் டு டூ மிரக்கிள்ஸ் என்று சொன்னேன் நான். இன்றைக்கு மிரக்கிள் சர்வீஸ், இன்றைக்கு மிரக்கிள் டே. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தினால் அங்கே காலேபுக்கும் ஜோஷுவாவுக்கும் சொன்னது போல பெரிய வெற்றியை கொடுத்தவர். இன்றைக்கு நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். சங்கீதம் 34, 17, 19 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் சாம்ஸ் 37, 34, 17 and 19 வாசிப்போம். 17, 19 வசனங்களை 34 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது, நீதிமான்கள் இந்த இடத்துல யாராயும் இருந்தால் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோம். பார்ப்போம், கொஞ்சம் பேர் தான், ஒரு 50 பேர். இன்னும் நீதிமான்கள், ரைச்சஸ் பீப்புள், ஐ எம் அ ரைச்சஸ் பர்சன் என்று தெரியாதவர்கள் இயேசுவை உங்களோட சொந்த கடவுளாக இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன், பிகாஸ் யூ ஆர் புட்டிங் ஆன் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆகவே நீதிமானாக இருக்கிற நாங்கள் இப்போ நீதிமானுக்கு வரும், வாசிங்க, வரும் என்னவா இல்லை, நீதிமானுக்கு வரும் என்ன வரும், துன்பங்கள் வரும். 19ஆம் வசனத்தில் நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும், அவங்களுக்கு அநேகமாக இருக்கும், துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பட் டோன்ட் ஃபெயிண்ட், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுதலை ஆப்பார், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீதிமான்கள் கூப்பிடும்போது அவர் கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்குவார். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள். என்ன உபத்திரத்திலேருந்து விடுதலை ஆக்குவீங்க? இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, விடுதலை கிடைச்சிட்டு. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். நீங்கள் துதிங்க, வீட்டுக்கு போய்க்க வரக்க, வீட்டில் இருக்க, எனக்கு இது உபத்திரவம், இந்த பிள்ளையோட எனக்கு சரியான உபத்திரவம், ஆனால் ஆண்டவரே எனக்கு விடுதலையை நீங்கள் தருவதற்காக ஸ்தோத்திரம்.
எனக்கு அற்புதத்தை செய்வதுக்காக சோதரன். நான் சொல்கிறதுக்கு மாறாதான் செய்யுது. இது விடிய விடிய சுற்றி பார்த்துட்டு விளையாடி போட்டு கடைசியாக விடிய எல்லாம் படுத்து நித்திர கொள்ளுது. வேலைக்கு போகுது இல்லை, ஒன்றும் செய்யாது, பிரயோஜனம் இல்லை என்று யோசிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எழும்பி தண்டை பாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைச்சி உங்களுக்கு சம்பளத்தை கொண்டு வந்து தரக்கூடியதாக கர்த்தர் செய்வார். கர்த்தரால் முடியாத ஒன்றும் இல்லை. சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீக்குவார், வருத்தத்தை நீக்குவார், வியாதியை நீக்குவார். ஆண்டவர் இதை செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த காலவெளியில் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம், ஜெபத்தில் உறுதியாக நிற்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஐ எம் பிளஸ்ட் என்று சொல்கிற ஆக்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்க, மற்ற ஆக்கள் வேண்டாம். ஐ எம் பிளஸ்ட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் டுடே. ஐ ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன். I am blessed. My hands are blessed. நான் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நான் எந்த வேலையை செய்தாலும், அது நான் ஃபேக்ட்ரியில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம், இதில் இருக்கலாம், ஃப்ரம் ரைட் நவ், ஃப்ரம் திஸ் வெரி மூமெண்ட் என்ற கை செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நான் போகும் வேளையில் there's joy in that place. நான் போகிற இடத்துல சந்தோஷம். நான் போகிற எல்லா இடத்துலையும் என்னை சுற்றிலும் because I am in that place, that place is blessed. அதை விசுவாசிங்க. I'm going to pray right now. இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் தேவையாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய நெஞ்சில் அது எந்த பாரமாக இருந்தாலும் இருதயத்தில் உங்களோட கையை வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். கர்த்தர் மறு உத்தரவு தருவார். கர்த்தர் விடுதலை தருவார். பிதாவாகிய தேவனே, இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இது அற்புதத்தின் நாள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவா, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், என்ன துன்பமாக இருந்தாலும், எந்த துக்கமாக இருந்தாலும், இப்பொழுது அவளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு அற்புத விஷயத்தை நடப்பித்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி, இன்றைக்கு கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்ற வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார், எனக்கு இப்பொழுது ஒரு நிம்மதியை தந்திருக்கிறார், என்னுடைய பாரம் அகன்று போய்விட்டது, அப்படியே எனக்கு இலகுவாக இருக்கிறது, என்ற உள்ளத்தில் நிம்மதி இருக்குது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இப்பொழுது நீங்கள் இந்த மக்களுக்கு காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். வருகிற முறை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபைத்து தாங்கப்பா. விடுமுறைக்கு தூர இடங்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவளையும் பாதுகாத்து ஏற்ற நேரத்தில் எங்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துடுங்க. நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல கூடும் வரைக்கும் எங்கள் எல்லாரையும் எல்லா காவலுடன் காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.